சொல்லணும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. அதனால தான் சொல்கிறோம். அல்லேலியான்னா என்ன? நம்ம யூடியூப் ஒன்று வைரலாக போயிட்டு இருந்துச்சு அல்லேலியாவை பற்றி. அதில் ஆசீர்வாதமாக பார்த்தவங்களும் இருக்காங்க, அதை அள்ளி போட்டு குத்தனவன்னு இருக்கிறான். ஒரு யூடியூப் அதுலேயே என்னை பற்றி மாற்றி போட்டு ஒரு டாப்பிக்கை ஒரு நெகட்டிவாக போட்டு கீழே என்னைய கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்கிறான். சரிப்போ ஆண்டவருக்கு தான் புகழும் பெருமையும் இகழ்ச்சி எல்லாமே கடவுளுக்கு தான். நம்ம அதை பற்றி தெரியாதவங்க பேசுகிறாங்க, அவங்கள கடவுள் மன்னிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். பாருங்கள், இந்த அல்லேலியாவினுடைய அடையாளம் என்ன, வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இப்போ இங்கே கூட நிறைய பேர் சொல்ல மறுப்பீங்க, சொல்ல தெரியாமல் இல்லை, சொல்ல மறுக்கிறது. பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும், எவ்வளோ பெரிய சென்டென்ஸ், சிம்பிளாக சொல்லி பாருங்கள். ஹல்லேலூயா, ஈஸி தானே? அதான் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஹல்லேல்னா புகழ்ச்சி, மகிமை. லூனா டு யூ, உமக்கு. யானா யாவே, பிதாவுக்கு. யாவேன்னா படைத்தவர். படைத்தவருக்கு உருவம் கிடையாது. நீ அவரை துதிக்கிற போது, பிதாவே உமக்கு மகிமைன்னு துதிக்கிற பொழுது, அந்த உருவம் இல்லாதவரை நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுடைய உருவம் இல்லாத அந்த உள்ளத்துக்குள்ளே நினச்சி துதிக்கிறீங்க. அப்போ யூ ஆர் பிலீவிங், நீங்கள் நம்புறீங்க அவர் இருக்கிறாரு அப்படின்னு. இல்லை நான் பார்த்தா தான் நம்புவேன். அதைத்தான் இயேசுசாமி சொன்னார், நீ பார்த்து நம்புறவனை விட பார்க்காம நம்புறவன் தான் பேர் பெற்றவன். அவரை மட்டும் சொல்லலை, பிதாவுக்கே ஒரு அடையாளமாக நின்னார். தோமையார்கிட்ட பேசும்போது சொன்னார்ல, என் தகப்பனை உன்னால் பார்க்க முடியாது, ஆனால் நீ என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி துதிக்கிற பொழுது நீங்கள் நம்புறீங்க. அப்போ அந்த தெய்வம் என்ன செய்வார்? அவருடைய ஆவியை உங்களுக்கு அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆவியை உனக்கு அனுப்பி உன்னுடைய பலவீனத்தை மாற்றுவார், உன்னுடைய அறியாமை இருளை மாற்றுவார், உன் கண்களை திறக்க வைப்பார், உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வைப்பார். இதுதான் ஆவியானவர் செய்வார். அதனால தான் பிள்ளைகளை இன்றைக்கு உப்பாக இருங்க, உப்பின் தன்மை கொண்டிருங்க அப்படின்னா நான் எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதே இந்த ஆவியானவருடைய ஒரு அருமையான செயல். இப்போ ஒரு கேள்வி கேட்போம்.